ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். போன வாரத்தில் இதே வசனத்திலிருந்து நம்ம ஒரு காரியம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? 99வது வயதில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டு அவனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற உறவை சீர்படுத்துகிறார். அதற்கு முன்பாக வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த விசுவாசத்தில் இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவனுடைய விசுவாசம் தேவனை மையப்படுத்தின விசுவாசமாக இல்லாமல் அவனுக்கு ஒரு பிள்ளை வேணுங்கிற அந்த தேவையை மையப்படுத்தின ஒரு விசுவாசமாக இருந்துச்சு. அவன் ஆண்டவரை நம்பினா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். காரணம் ஆண்டவருக்காக இல்லை, அவனுக்கு ஒரு பிள்ளை வேணுங்கிறதுக்காக. 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. 12வது அதிகாரத்திலேயே இன்னொரு தடவை ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்தாரு. ஆனால் 15வது அதிகாரத்துக்கு வரும்போது இவன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், நான் உங்களை நம்பி வந்தேன்னு எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இன்னும் பிள்ளையே தரலையே. தேவரீர் எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் வசனம் பேச 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 இவனுடைய மைண்டில் இருந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தனக்கு ஒரு பிள்ளை. அந்த கண்ணாடி வழியாகவே இவன் ஆண்டவரை பார்த்ததுனால இவனுடைய விசுவாசத்தின் மைய புள்ளியாக என்னதான் இருந்துச்சு? பிள்ளை வேணுங்கிற தேவை தான் இருந்துச்சு. அப்படி நம்முடைய விசுவாசம் ஒரு நபரை சார்ந்ததாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சார்ந்ததாகவோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை சார்ந்ததாகவோ இருக்குன்னா, அந்த பொருள் நம்ம கையில் கிடைச்ச உடனே, நம்ம விரும்பின விஷயம் நம்ம கையில் கிடைச்ச உடனே நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம். அதற்கு சாட்சி தான் இஸ்மவேல். அவன் விரும்பினது ஒரு பிள்ளை. 86வது வயதில் அவன் விரும்பினபடி ஆகாரிடத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறான். இஸ்மவேல் வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உறவு இல்லாமலே போயிடுச்சு. ஸோ ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதுமே கூட ஆண்டவருக்காக தான் இருக்கணுமே தவிர வேற காரியங்களை மையப்படுத்தினதா இருக்கக்கூடாது. நான் ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கேன், எனக்கு ஆண்டவர் இதை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயத்தை ஆண்டவர் செய்யலைன்னா நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு தூரப்படுமா? தூரப்படும். அப்படின்னா நம்ம விசுவாசம் ஆண்டவரை மையப்படுத்தினது இல்லை, தேவையை மையப்படுத்தினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, அவங்க தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவரை நம்புறதுலேருந்து பின்வாங்க மாட்டோம், நாங்கள் அவரை ஆராதிக்கிறதுலேருந்து பின்வாங்க மாட்டோம். அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, கர்த்தர் எங்களை இந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார் என்பதற்காக நாங்கள் அவரை ஆராதிக்கவில்லை, அவர் விடுவிக்கலனாலும் நாங்கள் அவரை ஆராதிப்போம். ஏன்னா நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, எங்கள் தேவை எங்கள் பிரச்சனை வேற டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. 99வது வயதில் ஆபிரகாம் அந்த கட்டத்துக்கு வாரான். இப்போ பிள்ளை கையில் கிடச்சிருச்சு, ஆனாலும் அவன் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தான். எங்கே தெரியுது அப்படின்னா, 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஒரே பிள்ளை நீ எப்பயும் கையில் வச்சு கொஞ்சிட்டே இருக்கிறிய, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கிறிய உன்னுடைய பிள்ளை ஈசாக்கு, அவனை தூக்கிட்டு வா, நான் காமிக்கிற ஒரு மலைக்கு அவனை கூட்டிட்டு வா, அந்த இடத்துல உன்னுடைய பிள்ளையை எனக்காக பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? அடுத்த நாளே
அப்படியே கீழ்ப்படிஞ்சு அதிகாலையிலே கிளம்பி ஆண்டவர் காண்பித்த அந்த மலைக்கு நேராக ஈசாக்கை கூட்டிட்டு போறாரு. இதுதான் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த சீர்படுத்தப்பட்ட விசுவாசம். கையில் இஸ்மவேல் வந்த உடனேயே ஆண்டவரை மறந்த ஆபிரகாம் இப்போ விசுவாசத்தில் சரியாயிட்டான். இப்போ ஈசாக்கே கையில் வந்தாலும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. ஆண்டவர் சொன்னால் நான் ஈசாக்கை கூட நான் பலியாக ஒப்பு கொடுப்பேன், நான் முன் வந்தான். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட தேவ உறவை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை தான் போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். இதே வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் சில காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அதை ஒரு 3 குறிப்புகளாக நான் எழுதியிருக்கிறேன். நேரம் குறைவாக இருக்கிறது. நான் ரொம்ப வேகமாக அந்த 3 காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது காரியம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். கவனிங்க, 99வது வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒன்றும் புது ஆளு கிடையாது. நீங்கள் ஒரு நபரை புதுசாக சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பேசுவீங்க? ஒரு நபரை நீங்கள் அப்போ தான் வாழ்க்கையில் முதலாக சந்திக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? அவருக்கு கை கொடுத்து, ஹாய், என்னுடைய பேர், என் பேர் ஃபின்னி, உங்கள் பேர், அறிமுகப்படுத்துறது தான் 2 பேர் சந்திக்கும் போது முதல்ல பேசுறது இல்லையா? கை கொடுத்து, என் பேர் என்னது, நான் இந்த இடத்துல என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அடையாளத்தையோ இல்லை எதையாவது சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன காரியத்துக்காக நம்ம அவரை சந்திக்கிறோமோ அதுக்கு என்ன அடையாளம் தேவைப்படுதோ அதை நம்ம சொல்லுவோம். 99வது வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் புது ஆள் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபோன் எடுத்தோன்னா ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு கேட்போம்ல. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்க சொல்லிடுறதான் மேனர்ஸ். அப்படி தானே? ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் வருதுன்னா நம்ம ஹலோன்னு தான் சொல்லுவோம். அந்த பக்கம் இருந்தால் ஹலோ, நான் இன்னார் பேசுகிறேன். ஏன்னா யார் பேசுகிறான்னு தெரியாது. நம்பர், நம்ம சில நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த நம்பர்லேருந்து அழைப்பு வருதுனாலே இன்னார் தான் நமக்கு கால் பண்ணுறாங்க நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆட்கள், ரெகுலராக தொடர்பில் இருக்கிற ஆட்கள் ஃபோன் பண்ணும்போது நான் இன்னார் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஆண்டவர் பாருங்க, 99வது வயதில் ஆபிரகாம் இடத்துல வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹாய், ஹலோ ஆபிரகாம், ஐ எம் அல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் யோசித்தேன், நியாயமாக பார்த்தா இந்த அறிமுகத்தை அவர் எப்போ சொல்லியிருக்கணும்? ஆதியாகமம் 12 சொல்லியிருக்கணும். அது வரைக்கும் ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிச்சோம் இல்லையா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார்ல. இப்படி ஒரு அறிமுகத்தை 12வது அதிகாரத்தில் இருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவே இல்லை. கொஞ்சம் என் கூட ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அவன் ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனாக இருந்தான். திடீர்னு ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு நேராக வருது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இந்த சந்திப்பை நான் போன வாரத்தில் தியானிக்கும் போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. என்னுடைய தியானத்தில் யார் என்று தன்னை அறிமுகப்படுத்தாத ஒருவர் திடீரென்று ஆபிரகாம் இடத்துல வந்து அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்க சொல்கிறாரு. ஆபிரகாம் சரின்ட்டு போகிறான். ஆபிரகாமுடைய இடத்துல இருந்தால் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருப்பீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டீங்களா? ஹலோ, யார் நீங்கள்? இப்போ நம்ம ஒரு ஏரியாவுக்கு அட்ரஸ் தெரியாமல் நிற்கிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறோம். அந்த நபர் நமக்கு பழக்கமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு நேராக போங்க, ரைட் கட் பண்ணுங்கள், அங்கேருந்து லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்கிறாரு. நம்ம கீழ்ப்படிஞ்சு போவோம். இது சாதாரண விஷயம். உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் வாராரு, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கிறீங்க, இனிமேல் இந்த இடத்துல வேலை பார்க்காதீங்க, உங்கள் வேலையை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தர், அவர் யாருன்னே உங்களுக்கு தெரில, நீங்கள் செய்வீங்களா? யாரோ ஒருத்தர் சொன்னதுனால டக்குன்னு உள்ளே போய் ஒரு படிப்பையோ ஒரு வேலையவோ ஒரு திருமண வாழ்க்கையோ நம்ம தெரிந்து கொள்ளவும் மாட்டோம், இருக்கிறத விடவும் மாட்டோம். உண்மை தானே? இப்போ தன்னை அறிமுகமே படுத்தாத ஆண்டவர் அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்கிற முதல் வார்த்தை, உன் குடும்ப உறவை கட் பண்ணு, உன் அப்பா அம்மாவை விட்டு வெளியே வா, உன் இடத்த விட்டு வெளியே வா, உன் வீட்டை விட்டுரு, உன் தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு, நான் காமிக்க போகிற ஒரு தேசத்துக்கு கிளம்பி போ அப்படின்ட்டாரு. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறியோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டு போவாங்க. ஆண்டவர் வாக்கு தத்தங்களா அள்ளி கொடுக்குறாரு. இவன் நம்பி போயிட்டான். நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். இவன் ஆண்டவரை விசுவாசிச்சதற்கான காரணம் என்ன? இவனுடைய தேவை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள இருந்து தான் வெளியே வரப்போகுது, உனக்குள்ள இருந்து தான் அது ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகுதுன்னு சொல்றார். இந்த வார்த்தை 75வது வயது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு பசியில் இருந்தவனுக்கு பிரியாணி பொட்டலம் கிடைச்ச மாதிரி அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவன் வாரான். ஆனால் எந்த இடத்துலையுமே ஆண்டவர், நீர் யார், உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய குணாதிசயம் என்ன, நீர் எப்படிப்பட்டவர், ஏன் சம்பந்தமே இல்லாமல் ஏன் லைஃப்பில் நீங்கள் உள்ளே வந்தீங்க, ஏன் நீங்கள் என்னைய ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் என்னையை ஏன் சூஸ் பண்ணீங்க, எதையுமே கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறான், கிளம்பி போகிறான். அடுத்ததா 7வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 2வது சந்திப்பிலையாவது ஆண்டவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிறாரான்னு கேட்டா அங்கேயும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை, ஆபிரகாம் எதை கேட்க விரும்பினானோ அதை கர்த்தர் பேசுறார். 75வது வயது வரைக்கும் பிள்ளை இல்லாத ஒருத்தனுக்கு அவனுடைய சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்கும். நீ ஒரு தேசத்தை சுதந்தரிப்பேன்னு சொல்ற விஷயம் கூட அவனுக்கு அவ்வளோ பெருசா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அவன் ஆடு மாடுகளையும் திரளான செல்வங்களையும் உடைய சீமானா இருந்தான். ஆனால் அது அவனுக்கு பெருசா இல்லை. எனக்கு என்ன தருவீர்னு கேட்குறான் ஆண்டவரை பார்த்து. அப்போ இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவன் மைண்டில் இருந்த தேவை எல்லாமே ஒன்றே ஒன்று தான், அவனுக்கு ஒரு பிள்ளை, அவனுடைய சந்ததி,
எனக்கு ஒரு சந்ததியே இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார அந்த வார்த்தை அப்படி ஃபோக்கஸ் ஆகி வாரான். இவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருந்த கர்த்தர் அதை தான் பேசுகிறார் அவன்கிட்ட. நீ எதை விரும்புறியோ அது உனக்கு கிடைக்கும், நீ எதை வாஞ்சிக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும், நீ எதுக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறியோ அதை நான் நிச்சயமா உனக்கு தருவேன். ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆபிரகாம் கேட்க விரும்பினது எல்லாமே இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான். நாம ஞாயிற்றுக்கிழமை ஏன் வாரோம் சர்ச்சுக்கு? ஆண்டவர் பேசுவார், நம்ம கேட்கணும்னு வாரோம். ஆண்டவர் எதை பேசணும்னு நாம் விரும்புகிறோம்? உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் வற்றாத நீரூற்றாகவும் ஆசீர்வதிப்பேன். இப்படி தான் வார்த்தைகளை கேட்கணும்னு விரும்பி வாரோம். ஆனால் ஆண்டவர் கூடவே எதையும் பேசுகிறாரு நமக்கு. தேவ உறவை சரி பண்ணு, குடும்ப உறவை சரி பண்ணு, திறப்பானதை அடைப்பவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய். உன் வாழ்க்கையில் நிறைய ஓட்ட உடசல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணு. பாலானவைகளை எடுத்து கட்டு, அஸ்திபாரங்களை எழுப்பி கட்டு. தலைமுறையாக இருந்த அஸ்திபாரங்களை நீ எழுப்பி கட்டு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுல்ல நமக்கு. ஆண்டவரே, நான் கேட்க விரும்புகிறத மட்டும் பேசுங்க, அதோடு நான் நின்றுக்கிறேன். எனக்கு இன்னும் என்ன தேவை? எனக்கு இப்போ ஒரு பண தேவை இருக்குது, நான் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, நான் காது குளிர் அதை கேட்டுக்கிறேன். அப்படி விரும்புகிறோம்ல. ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர் அப்படிதான் பேசியிருக்கிறாரு. திடீர்னு ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்குமான முதல் சந்திப்பு என்ன? வாக்கு தத்தம். அதை நம்பி அவன் கிளம்பிட்டான். அடுத்து ரெண்டாவது சந்திப்புலேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை, அதுவும் என்னது? வாக்கு தத்தம். சந்தோஷமா கிளம்பிட்டான். அடுத்தது பாருங்க, 13வது அதிகாரத்தின் கடைசியில 14வது வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை 3வது முறையா ஆபிரகாமுக்கு உண்டாகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் இது எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு மட்டும் சொல்லியிருந்தா கூட ஆபிரகாம் முழு திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டான். எந்த வார்த்தையை ஆண்டவர் சேர்த்துட்டாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அங்க ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறான். நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சூப்பர் ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்கிறேன், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர். நல்லா இருந்துச்சு. அடுத்து லோத்து பிரிஞ்சு போறான். அடுத்த தடவை ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கண்ணை ஏறெடுத்து பாரு, உன்னுடைய பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அத்தனை நான் உனக்கு தருவேன். இன்னைக்கு நம்ம ஒரு லிமிட்டோட தான் பார்க்க முடியுது, ஏன்னா கட்டிடங்கள் நிரம்பி இருக்கு. ஆனால் அந்த நாட்கள் அப்படி கிடையாது, ஜனத்தொகையும் அவ்வளவு கிடையாது, பெரிய பெரிய கட்டிடங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாரும் எளிமையான வீடுகளை தான் கட்ட முடியும். ராஜாக்கள் தான் பெரிய மாளிகைகளில் இருப்பாங்க, பிரபுக்கள். மற்றபடி அதிகமாக ஜனக்கூட்டம் இல்லாதனால இவன் பார்க்கறது பெரும்பாலான பகுதி எம்டி லேண்டு.
இவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், சில கிலோமீட்டரை பார்த்துருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு சொந்தமாகும். நீ பார்க்கறது மட்டும் இல்லப்பா, நீ நடந்து போ. நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ, உன் கால் எங்கெல்லாம் படுதோ எல்லா இடமும் உனக்கு தான். இப்படி சொன்னார்னா தூத்துக்குடி முழுக்க ஒரே ராத்திரியில் நடந்து முடிச்சிட மாட்டோம். எங்கெல்லாம் நடக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சொந்தமாகும். அப்படின்னா சோறு தண்ணி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் நடந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிற வார்த்தைகள். ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்துச்சு ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசல. இவன் பதில் எப்ப பேசுறான்? 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, முதல் வசனத்துல பாருங்க, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையில சந்ததிங்கிற வார்த்தை இல்லை. இவ்வளவு நாள் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சந்ததியை பெருக பண்ணுவேன், சந்ததி தருவேன், பிள்ளை தருவேன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்லப்பா, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஞாபகத்தில் வர்றது எல்கானா. எல்கானா யாருன்னு தெரியுதா? எல்கானா யாருடைய புருஷன்? அன்னாளுடைய புருஷன். அன்னாளுக்கு ரொம்ப நாள பிள்ளை இல்லாமல் இருந்தப்ப எல்கானாவுடைய இன்னொரு மனைவி அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துவாங்களாம். ஸோ அந்த வேதனையில் மனம் வெதும்பி அந்த அம்மா அழுறப்ப எல்கானா அன்னால ஆறுதல் படுத்துறதுக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏம்மா உனக்கு நான் இருக்கேன்லம்மா, என்னை தாண்டி உனக்கு ஒரு பிள்ளை வேணுமா? 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு பெருசு இல்லையா? உனக்கு நான் இருக்கும்போது இதை தாண்டி இன்னொருத்தர் வேணுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரோன்னு ஆபிரகாம் நினைச்சிருப்பாங்கிறது என்னுடைய யோசனை. ஆபிரகாமே பயப்படாதே, உனக்கு நான் கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன். உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து உன் சந்ததி பெருகி நீ திரள் கூட்டமாக பெருகி அவங்க உனக்கு பலமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத. உனக்கு நான் தான் பலம். ஐ ஆம் யுவர் ஸ்ட்ரென்த். நான் உனக்கு பலனாக இருப்பேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். யார் உன் கூட இல்லைனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் ஆபிரகாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் ஆபிரகாமுக்கு லேசாக பயம் வந்துடுச்சு. ஆண்டவரே, உங்கள் வார்த்தைலாம் முன்ன மாதிரி இல்லையே. முன்னாடிலாம் எப்போ என்கிட்ட பேசினாலும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை சுரலா பெருக பண்ணுவேன், பூமியின் வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. காலம் போக போக வார்த்தைலாம் மாறுதே. ஆபிரகாம் பயந்துட்டாரு. உடனே என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் கேடகமா இருக்கிறீரு, மகா பெரிய பலனுமா இருக்கிறீரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு என்ன தருவீர்? பலன்கிறது இந்த ரிவார்டுங்கிற அந்த ஒரு வார்த்தையை குறிக்க. உனக்கு எது இல்லைனாலும் உனக்கு நான் இருக்கிறேன். நான் கேட்குறேன், எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேவரீர் எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லை. ஆண்டவர் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அடுத்த வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக.
ஆபிரகாம் எதிர்பார்த்த வார்த்தை ஆண்டவர் வாயிலிருந்து வந்த உடனே, அப்பாடா, எங்க இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன் ஆண்டவரே. இந்த டயலாக் தானே நீங்க முதல்ல சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க என்ன புது புது டயலாக்லாம் சொல்லிட்டு சந்ததிங்கிற வார்த்தை இல்லாமலே ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு ஆபிரகாம் யோசிச்சிருப்பான். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை குறித்து பேசின உடனே ஆபிரகாம் மறு வார்த்தை பேசல. உடனே எஸ் லார்ட், ஆமேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டான். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக எண்ணினார். அடுத்தது 7வது வசனத்துல இருந்து பாருங்க, அவர் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றார். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் உன்னைய அங்கிருந்து உன் ஊரை விட்டு உன் தேசத்தை விட்டு இவ்வளவு தூரம் உன்னை அழைத்து வந்தது இந்த இடத்தை நீ சுதந்திரிப்பதற்காக. இதற்காக தான் நான் உன்னை அழைத்து வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் மேலே எதுக்கு இவ்வளோ அன்பு ஆண்டவரே? என்னை இவ்வளவா பெருக பண்ணி தகுதியே இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, எதனால் என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்க? நீங்கள் என் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் ஆபிரகாம் ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்கல. அடுத்த வார்த்தையில் ஆபிரகாம் என்ன கேட்குறான்? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று. ஆமாம், எனக்கு எப்படி அது கிடைக்கும்? இப்பயும் அவனுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? நானே என்று சொன்ன ஆண்டவர் மேலே இல்லை, அவர் தருவேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தின் மேலே இருந்துச்சு. அவன் அந்த ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணதுனால இவன் ஆண்டவரிடத்துல பேசும்போது கூட அவன் ஆசீர்வாதத்தை சம்பந்தப்படுத்தியே பேசுகிறான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு எப்போ பிள்ளை தருவீர்? ஆண்டவரே, இந்த தேசத்தை எனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறீர, எனக்கு எப்படி கொடுப்பீர்? நீர் இதை சுதந்திரமாக எனக்கு தருவீர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? இவன் ஆண்டவரிடத்தில் கேட்ட எல்லா கேள்வியிலையும் சென்டர் பாயிண்ட் எங்கே இருந்துச்சு? ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் மேலே இருந்துச்சு. வாக்கு தத்தத்தை தந்தவரை குறித்து இவன் யோசிச்சு பார்க்கல. வாக்கு தத்தத்தை தந்தவரை குறித்து இவன் அறிந்து கொள்ள விரும்பல. இவன் அறிய விரும்பினது எல்லாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும், இப்படிதான் கேட்டான். அப்படின்னா இவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த உறவுல திருப்தி ஆகலைங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. 13வது வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது மறுபடியும் ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவனுடைய சந்ததி இப்படி இருக்கும், தலைமுறைகளுக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய சந்ததிகளை குறித்து அவனோடு கூட பேசுகிறார். ஆபிரகாம் விரும்பினது எல்லாமே, கர்த்தர் ஒவ்வொரு முறை என்னிடத்தில் பேசும்போதும் எனக்கு அவர் தரப்போகிற சந்ததியை குறித்து நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் என்னோடு கூட பேசுகிறது எல்லாமே என்னுடைய சந்ததியை குறித்தே இருக்க வேண்டும். என்னுடைய தேவைகளுக்கு நான் என்ன கேட்க விரும்புகிறேனோ அதை குறித்தே இருக்க வேண்டும். இதுதான் ஆபிரகாமுடைய மென்டாலிட்டி. அதை தாண்டி கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆபிரகாம் எந்த பிரயாசமும் எடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் ஆபிரகாமுக்கு உள்ள இல்லை. ஆனால் 17வது அதிகாரத்தில் அவனுடைய 99வது வயதில் ஆண்டவர் தரிசனமான பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் பேசின முதல் காரியம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம், இதுவரைக்கும் நான் உனக்கு தந்த வாக்கு தத்தத்தை தான் நீ ரொம்ப தியானிச்சிருக்கிற. உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நான் உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை சுற்றியே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளும் நீ என்னை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படவில்லை. என்னை அறிந்து கொள்ளும்படி நீ என்னிடத்தில் பேசவும் இல்லை. நீ என்னிடத்தில் கேட்ட கேள்வி எல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும்,
நான் உனக்கு என்ன தருவேன், இதை தான் நீ என்கிட்ட கேட்டிருக்கிற. இப்போ உன் வாழ்க்கை என்னை விட்டு தூரம் போயிடுச்சு. இஸ்மவேல் உன் கையில் வந்ததுக்கு அப்புறமா நீ என்னை மறந்துட்ட. இப்போ நான் உன் வாழ்க்கையை சரி பண்ண விரும்புகிறேன். இப்போ முதல்ல நீ என்னை குறித்து அறிகிற அறிவிலே வளரு. ஈசாக்கு ஆபிரகாம் கையில் வர்றதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்த ஒரு சீர்திருத்தம் என்ன அப்படின்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். நீர் பாய்ச்சல் உள்ள தோட்டம் நமக்கான வாக்கு தத்தம், வற்றாத நீரூற்று நமக்கான வாக்கு தத்தம். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை நமக்கு சுதந்திரமாகவே தருவார். ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை குறித்து மாத்திரம் நம்ம தியானித்து கொண்டு திருப்தி அடைந்திருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. வெறும் வாக்கு தத்தங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஆசீர்வாதங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம்னா, இஸ்மவேல் கையில் வந்தவொன்னே ஆபிரகாம் ஆண்டவரை மறந்துட்டான்ல, அந்த உறவில் ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சுல்ல. அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது அது இல்லை. நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் சரியாக தருவேன், நீ அதை பற்றி யோசிக்காத, நீ என்னைய பாரு, என்னையை பற்றி தெரிஞ்சுக்கோ. நான் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு, சாராளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த கான்வர்சேஷன்லாம் இப்போ பெருசாயிருச்சு. ஆண்டவரும் ஆபிரகாமும் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் பெருசாயிருச்சு. பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்பையும் என்னால் செய்ய முடியாது நீ நினைக்கிறியா? 75வது வயதில் நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தனே, உன் திறமை மேலே உன் பலத்தின் மேலே உள்ள நம்பிக்கையில் கொடுத்தேன்னு நினைக்கிறியா? நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் உனக்கு தெரியும். வாக்குத்தத்தத்தை கொடுத்த நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்ல. நீ என்ன தெரிஞ்சுக்கோ, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 99வது வயதில் இனி தனக்கு ஒரு பிள்ளை கிடைக்குங்கிற ஒரு ஐடியாவே ஆபிரகாமுடைய எண்ணத்தில் இல்லை. அவன் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறான். அவனுடைய சரீரம் செத்துப்போன நிலைமையில் இருந்துச்சுன்னு வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த நிலைமையில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை உனக்கு வெளிப்படுத்த இதுதான் சரியான நேரம். இப்போ என் பாதத்தில் அமர்ந்துரு, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. 18வது அதிகாரத்தில் கர்த்தருடைய மனுஷர் வாராங்க. ஆபிரகாம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறான். 10வது வசனத்தில் பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனம். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அதை கூடார வாசலின் பின்புறமாக இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் வயசாயிருச்சு. இனி பிள்ளை பிறப்பதற்கான சாத்தியங்கள் அறிவியலின்படி அவங்களுக்கு இல்லை. 12வது வசனத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? தன் உள்ளத்திலே நகைத்து, அந்த அம்மாவுக்கே சிரிப்பு வந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு ஒரு பிள்ளையான்னு சொல்லி அந்த அம்மா சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க? நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று. அவர் சொல்றார், இதுவரைக்கும் ஆபிரகாம் நீ உன் உடம்ப தான் பார்த்த, உன் உடம்புல இருக்கிற பலனை தான் பார்த்த. சாராள் உன்னுடைய சரீரத்தின் நிலைமையை மட்டும்தான் நீ பார்த்த. இப்போ என்னைய பாரு, நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தரால் ஆகாதது ஒன்று உண்டோ? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் வெளிப்படுத்துறாரு, சாராளுக்கும் வெளிப்படுத்துறாரு. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக கர்த்தர் ஆபிரகாமையும் கொண்டு வராரு,
சாராளையும் கொண்டு வராரு. புதிய ஏற்பாட்டில் வசனத்தில் வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வயசுலையும் தன்னுடைய சரீரம் செத்து போன நிலைமையிலையும் அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல எப்படி வல்லவன் ஆனான்னு கேட்டிங்கன்னா, அவன் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பியிருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்புவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் என்கிற அறிவு தேவை. அவன் எப்ப கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வந்தானோ அந்த அறிவு கர்த்தர் மீதான அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தியது. இப்ப அவன் விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டான். என்ன சூழ்நிலை வந்தாலும் இனி நான் இதுல இருந்து அசைக்கப்பட போறதில்லை. இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? 75வது வயதில் உங்ககிட்ட விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கலையே. ஆனால் இப்போ மட்டும் உங்களுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் அப்படின்னு யாராவது ஆபிரகாம் கிட்ட கேட்டிருந்த ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, 99வது வயசு வரைக்கும் எனக்கு கர்த்தரை குறித்த அறிவு இல்லை, ஆனால் 99வது வயசுல கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக கர்த்தர் என்ன நடத்தினாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், அதனால் நான் விசுவாசத்தில் வல்லவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து சாராளுடைய சாட்சியை பார்ப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இப்ப இந்த அம்மாவுடைய சாட்சி, இந்த அம்மா கிட்ட ஒருத்தர் மைக்க நீட்டி 90 வயதான உங்களுக்கு எப்படிங்க பிள்ளை பிறந்தது? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உங்களுக்கு நின்று போயிருச்சா? இதுக்கு மேலே சாத்தியம் இல்லாத ஒரு நன்மை உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சதுன்னு கேட்டிருந்தா அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, நான் கர்த்தரை விசுவாசித்தேன். இங்கே ஆபிரகாமுடைய 75வது வயதில் ஆண்டவர் அழைக்கும் போது அப்பையும் தான் நீங்கள் விசுவாசிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்கள் விசுவாசம் இந்த நன்மையை உங்களுக்கு பெற்று கொடுக்கலையே. 90வது வயதில் மட்டும் எப்படி அந்த விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை பெற்று கொடுத்தது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே வரலை, ஆனால் என்னுடைய 90வது வயதில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாச்சு. கர்த்தர் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆதியாகமம் 12 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆதியாகமம் 17 நாங்களே மறந்துட்டோங்க. ஆனால் ஆண்டவர் மறக்காம வந்து என்னையும் ஆபிரகாமையும் சந்திச்சு சொல்றாருன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் வரும்போது நம்ம விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வளரும். நம்மளை விசுவாசிக்க சொல்லி யாருமே உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒய்யாமல் சோர்ந்து போய் அடிக்கடி பாஸ்ட்டு நமக்கு ஃபோன் பண்ணி பேசி வீட்டுக்கு வந்து சந்தித்து நம்மளை எழுப்பி விடணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தரை குறித்த அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு, இதில் நம்ம வளர்றோன்னா விசுவாசம் தன்னால் வளரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறவங்க எல்லாரோடு கூட நான் அன்பாக சொல்கிறேன், இந்த வருஷம் கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளருகிற வருஷமாக இருக்கட்டும். நான் கர்த்தரை குறித்து இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், சத்தியத்தில் இன்னும் வளர விரும்புகிறேன், நான் வசனத்தை இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வாஞ்சை நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறாரு.
அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்ட மரியாள எவ்வளவு மெச்சி பேசுறாரு. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளை பற்றி மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் மரியாளை டிஃபெண்ட் பண்ணி வந்து நின்னார். ஏம்மா, அவளை நீ எப்படி குறை சொல்வ? அவள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்துட்டுருக்கிறா. நான் அவள் பக்கம் நிற்பேன். எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒருத்தர் இல்லை, 100 பேர் வந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவில் யார் வளர்றாங்களோ அவங்க பக்கத்தில் கர்த்தர் நிற்பார். ஆமேன், ஆமேன். இந்த வருஷம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவோம். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்றதுன்னா என்ன? அவரை குறித்த நம்முடைய நாலேஜ் வளரணும். எப்போ வளரும்? என்ன குறித்து நீங்கள் அதிகம் தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வளரணுமா? பழகணும். யார் கூட பழகணும்? என் கூட பழகணும். இப்போ நம்முடைய செய்தியை முகம் தெரியாத அநேகர் யூடியூப்பில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்னையை குறித்து ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்களை விட என்னை குறித்து உங்களுக்கு அதிகம் தெரியும். ஏன்? நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, எங்கள் கூட பேசுகிறீங்க, எங்கள் கூட பழகுறீங்க. உங்களை விட என்னை குறித்து என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும். எப்படி? உங்களை விட என் கூட அவங்க அதிக நாட்கள், அதிக வருடங்கள் செலவழிச்சிருக்கிறாங்கங்கிறதுனால. ஸோ கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் நாம் எப்போ வளர முடியும்னா, நாம் அவரோட கூட அதிக நேரம் செலவழித்து அவர் சொல்கிறத கேட்கணும். ஒரு மனுஷனை குறித்து நாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவர்கிட்ட பேசணும்னு கூட அவசியம் இல்லை. அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தாலே நம்மளால் ஓரளவு அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டது. அவரெல்லாம் அவருடைய மூமெண்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவராக நம்ம கிட்ட சொன்னாதான் உண்டு. அவர் சொல்லாமல், அவர் வெளிப்படுத்தாமல் ஒருவர் அவரை குறித்து அறிந்து கொள்ளவே முடியாது. ஆபிரகாமும் சாராலும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அவர்களாகவே அறிந்து கொண்டார்களா? இவங்களே அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் மூளையை வச்சு கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை கர்த்தர் தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த சத்தியத்துக்குள்ளே இவங்க வளர்ந்ததற்கு காரணமே கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்தாரு. இவங்க 2 பேர் அதை உட்கார்ந்து கேட்டாங்க. இந்த வருஷத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்ம பைபிளை திறந்தாலும் என்ன வாக்குத்தத்தம் இருக்குது, அப்படியே பார்க்காதீங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நமக்கான சுதந்திரம் நமக்கானது தான். இன்றைக்கு வாசித்தோம்ல, சங்கீதம் 68வது சங்கீதத்தில் வாசித்தோம்ல, இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். அது எங்கேயும் போகாது. அது வீக்கானாலும் கர்த்தர் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃப்ரெஷன் பண்ணி நமக்காக வச்சுருப்பார். நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு உருவாக்கிட்டு அதை நம்ம கீழே கொடுப்பார். நாம் அதை இழக்க போவது இல்லை. ஆனால் கர்த்தரை குறித்த அறிவில் நாம் வளரணும். தேவ சமூகத்தில் நம்ம உட்காரும்போது நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம், எனக்கு இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குமா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிற அந்த வார்த்தையை நம்ம காது கேட்குமா, அப்படிங்க எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இன்றைக்கி கர்த்தரை குறித்து நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியுமா, வசனத்திலிருந்து இன்னும் சில காரியங்கள் நான் அறிந்து கொள்ள முடியுமா, இன்னும் ஆண்டவருக்குள்ளே எப்படி வளருதுங்கிறத இன்னும் அறிந்து கொள்ள முடியுமா, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை இன்னும் அறிந்து கொள்ள முடியுமா, இதுதான் நம்ம வாஞ்சையாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட அதிகமாக பேசுவார், அதிகமாக கற்றுக் கொடுப்பார். அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் இல்லை, புதன்கிழமை வார்த்தை ஆராதனைக்கும் வருவோம். ஏன்னா எபிரேயர் நிருபத்திலிருந்து சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாமே. எனக்கு இனி அறிந்து கொள்ள ஒன்றுமே இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கோம், நாங்கள் எத்தனை தடவை பைபிளை வாசித்து முடிச்சிருக்கோம், நாங்கள் எவ்வளவு தியானிச்சிருக்கிறோம், அந்த கட்டத்துக்கு மைண்டு போகவே கூடாது. நான் இன்னும் கர்த்தரை குறித்து அறிகிறதுல குறைவுபட்டிருக்கிறேன்.
இன்னும் நான் அறிந்து கொள்வதற்கு அதிகமான சத்தியங்கள் இருக்கு, இன்னும் வசனத்தில் எனக்கு தெரியாத ஆழங்கள் இருக்கு. இந்த எண்ணம் தான் தாழ்மையின் எண்ணம், தாழ்மையின் சிந்தை. கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு எதை கொடுக்குறாரு? கிருபையை கொடுக்குறாரு. அவர்களுக்கு அதிகமான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் எப்போ வளரும்? தேவனை அறிகிற அறிவு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால. ஸோ தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கேட்போம். நீங்கள் தனியாக உட்காந்து அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு சமயம் கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தாராளமாக உட்காந்து கேளுங்க. நம்ம சபையாக சேர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கான தருணங்கள்லையும் தயவு செய்து வாங்க, நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவோம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.